குட் மார்னிங். மலை மேலே ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மலையிலேருந்து இறங்கி வந்து கீழே வந்து மோர் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கீழே வந்த உடனே ஒரு மரக்குச்சியை ஒன்று கீழே போடுவாங்க. கீழே போட்ட உடனே அது எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம் போயிட்டு அவங்க அந்த மோர் வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு நாள் அப்படித்தான் மலையிலேருந்து இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்து அதே மாதிரி அந்த குச்சியை போடுறதும் எடுக்கும்போதுமா இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் கேட்டாங்கம்மா, நீ என்ன இப்படியே பண்ணிகிட்ருக்குற, மோர் விற்க போகலையா அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நான் எதிர்பார்க்குற திசையில் இந்த கொம்பு விழ மாட்டேங்குது. நான் எந்த திசைக்கு போகணும்னு விரும்புகிறேனோ அந்த திசையில் இது விழவே மாட்டேங்குது, இத்தனை முறை போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாம் கூட அப்படி தான் இருக்கிறோம்ல. நமக்கு விருப்பமானது நம்முடைய வழிகள், நம்முடைய விருப்பம், அப்படி தான் நாம் நினைக்கிறோம். பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உன் வழிகளை காட்டிலும் என் வழிகள் பெரியது, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ அவ்வளோ உயரமாக உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு வேதத்தில் வசனம் உண்டு. இன்றைக்கி நீங்கள் கூட நான் எது நினச்சாலும் நடக்கலை, நான் எது பண்ணினாலும் நடக்கலை, எல்லாமே அகெயின்ஸ்டாக தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை குறித்து அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். பைபிளில் யோசேப்பு என்று சொல்லி ஒருவர் இருந்தார். அவருடைய நினைவுகள்லாம் பார்த்தீங்க எல்லாமே பெரிதாக இருந்தது. ஆனால் ஒரு சின்ன 13 வயதிலேயே தன்னுடைய தகப்பனை பிரிய வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் குழியில் தூக்கி போட்டு அடிமையாக விற்கப்பட்டாங்க. அடிமையான இடத்துல செய்யாத குற்றத்திற்கு அவர் ஜெயிலில் போனார். அப்படியே அந்த இடத்துல கூட அவர் நிறைய பேருக்கு உதவி செய்தார். ஆனாலும் யாரும் அவரை நினைக்கவே இல்லை. அவருக்கும் நிறைந்திருக்கும், அவரும் நினச்சிருப்பார், என் வாழ்க்கை என்னதான், என் முடிவு என்னதான், நான் அப்பாவை விட்டு பிரிந்து வந்துட்டேன், நான் இப்படி சிறையிருப்பில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நினச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய நினைவை காட்டிலும் ஆண்டவர் அவரை குறித்து வைத்திருந்த நினைவு ரொம்ப பெருசாக இருந்தது. ஒரு நாள் வந்தது, அந்த நாளில் அவர் அந்த தேசத்திற்கே அதிபதியாய் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு உங்களை குறித்து கூட ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவு ரொம்ப பெருசு. உங்கள் நினைவெல்லாம் விட்டுடுங்க, ஆண்டவருடைய நினைவுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். உள்ள காலங்கள் கடந்து போகலாம், நிச்சயமாய் உங்கள் நினைவை காட்டிலும் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவு பெரியது. Have a nice day. Jesus loves you.